அசால்ட்டாக கவனக்குறைவாக இருந்தால் ஆண்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் அதிகரித்து விடும். எத்தனையோ சமூகம் அழிந்திருக்கிறது என்பதற்கு நம்முடைய இந்தியாவினுடைய முகலாயர்களுடைய வரலாறு கூட நிதர்சனமான ஒரு சாட்சி. நமக்கெல்லாம் தெரியும், தாஜ்மஹல் உலக அதிசயங்களில் ஒன்றான 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹல். தாஜ்மஹல் என்று சொன்னால் தாஜினுடைய வசிப்பிடம் என்று அர்த்தம். இந்த தாஜ்மஹல்லை இன்றைக்கு நாம் எல்லாம் நமக்கு ஒரு அடையாள சின்னமாக, முஸ்லிம்களுக்கு ஒரு பெருமைக்குரிய அடையாள சின்னமாக, முகலாயர்களுடைய ஆட்சியாளர்களின் பாரம்பரிய சின்னமாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அது உருவாகக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வரலாறு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஷாஜஹான் தான் அளவு கடந்து நேசித்த தன்னுடைய காதலியான மும்தாஜ், இவருடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் தென் தமிழகம் வரைக்கும் ஷாஜஹானுடைய படையெடுப்பு இருந்திருக்கிறது. அவருடைய ஆட்சியும் அதிகாரமும் பறந்து விரிந்திருக்கிறது. எப்பொழுது மும்தாஜ், ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ் இறந்து போனாலோ, தன்னுடைய 14வது குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவ காலகட்டத்தில் இறந்து போனாலோ, அன்றையிலிருந்து ஷாஜஹானுக்கு பித்து பிடித்தது போன்ற ஒரு சூழல். எனவே தன்னுடைய மனைவி மரித்து விட்டாள் என்ற சிந்தனை இல்லாமல் அவள் இன்றும் நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கிறாள், அவளுக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய காதலிக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு இருப்பிடம் தான் தாஜ்மஹல். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிலிருந்து விடைபெற்று செல்லுகின்ற பொழுது தாஜ்மஹலினுடைய அந்த வெண்மை கற்களில் இருந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு சென்றார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹல் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் முகலாயர்களுடைய ஆட்சியாளர்களேயே மிக சீராகவும் சிறப்பாகவும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷாஜஹான் மிக செழுமையான, மிக செழிப்பான ஒரு காலகட்டத்தை முகலாய ஆட்சியாளர்களிலேயே ஏற்படுத்தி கொடுத்த மன்னர் ஷாஜஹான் என்றைக்கு மும்தாஜின் மீது பித்து பிடித்தவராக மாறிவிட்டாரோ, அதிலிருந்து முகலாய ஆட்சியாளர்களுடைய வீழ்ச்சியும் ஆரம்பித்தது, இந்தியாவினுடைய செழுமையும் வீழ்ந்து போனது. வரலாற்றிலே பார்க்கிறோம், 20 ஆண்டு காலங்கள் 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் தாஜ்மஹல். இதற்காக வேண்டி பாரதத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டே போகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூட ஊதியம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. தாஜ்மஹல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசியில மகன் பார்த்தான், பாப்பா சரிப்பட்டு வர மாட்டாரு, எல்லாம் தன்னுடைய மும்தாஜுக்காக வேண்டி நாட்டையே தாரை வார்த்து கொடுக்கிறார். இன்னைக்கு பெருமையா சொல்றோம், தாஜ்மஹால் 7 அடையாளங்களில் இந்தியாவும் பங்கு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒன்று தாஜ்மஹால். அவரு மும்தாஜின் மீதுள்ள அளவு கடந்த பாசத்தினால், ஈர்ப்பினால் பைத்தியமாக இருந்தார். அதனால் அவர் நாடு வீழ்ந்துட்டு இருக்குத, மக்கள் பட்டினியிலே பஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்களே, அதெல்லாம் அவர் பார்க்கல. அவருக்கு தேவை மும்தாஜுக்கு ஒரு வசிப்பிடம் அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையில வந்து நாட்டையே பஞ்சத்துக்கு உள்ள கொண்டு போய் நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் பிச்சைக்காரனாக்கி அதுக்கப்புறம் கட்டப்பட்டதுதான் மும்தாஜ் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹல். ஷாஜஹான் அப்படித்தான் சொல்லுவார், மும்தாஜ் இறந்து போகவில்லை, அவள் வசித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் மஹல் என்ற ஒரு பெயர் அங்கே வைக்கப்பட்டது. மகங்கார பார்த்தான், பாப்பாவை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து கொண்டு போய் அடைச்சிட்டு அதுக்கு பின்னால அவன்தான் இந்தியாவை ஆட்சி செய்தான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மும்தாஜ் என்ற ஒரு பெண்மணியின் மீதுள்ள ஈர்ப்பு ஷாஜஹானுடைய அனைத்து அரசையும் நிலைகுலைய செய்து விட்டது. சகோதரர்களே, நிதர்சனமான ஒரு சாட்சி தாஜ்மஹால். அதனால தாஜ்மஹாலை பெருமையாக பார்க்க கூடாது. குர்ஆன் சொன்ன ஒரு ஆயத்தினுடைய நிதர்சன உண்மையாகத்தான் தாஜ்மஹாலை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணால் ஒரு சமூகமே வீழும்.
ஒரு மன்னரே வீண்டு போவான், ஒரு ஆட்சி அதிகாரமே நிலை குலைந்து போகும், ஒரு சமூகமே பஞ்சத்தில் மாறி போகும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி சகோதரர்களே. அதை நிதர்சனமாக வரலாறுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சமூகம் சீர்வர வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சீர்வர வேண்டும். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, என்ன செய்யுங்க, உங்களுடைய ஔரத்துகளை மறைத்துக் கொள்ளுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய மேலாடைகளை எடுத்து போர்த்திக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்றைக்கு அந்த கலாச்சாரம் எந்த நாட்டில் இல்லாமல் போனதோ அந்த நாடெல்லாம் வீழ்ந்திருக்கிறது, அழிந்திருக்கிறது, அடையாளம் தெரியாமல் ஆகியிருக்கிறது என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது. இந்தியாவில் எக்கச்சக்கமான கற்பழிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் டெல்லியினுடைய இந்த ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவிற்கு பூதாகரமாக கொண்டு வருவதற்கு அரசியலும் ஒரு காரணம். என்றால் கற்பழிக்க கூடியவனுக்கெல்லாம் ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய கைப்பாவைகளான பஜ்ரங் தளனுடைய அத்துணை இளைஞர்களுக்கும் ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. 2000களில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்ட மோடியினுடைய சங்க பரிவாரங்கள், மும்பையினுடைய தாக்கரேயினுடைய சங்க பரிவாரங்கள், சிவசேனாவினுடைய குண்டர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆண்மை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களும் தூக்கிலேற்றப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்தாலும் அல்லது நெல்லை மாவட்டத்தினுடைய நாங்குநேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புனிதா என்ற மாணவியாக இருந்தாலும் எல்லோரும் சமம்தான். இங்கே குற்றங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதற்கு அரசியலை ஒரு காரணமாக கொண்டு வரக்கூடாது. இஸ்லாம் தான் அதற்கு ஒரு சரியான தீர்வு. இதை சொல்ல வேண்டிய நாம்